ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற சூப்பர் சண்டே மேட்சஸ் பற்றி நம்ம அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லீக் ஸ்டேஜோட கடைசி நாள். அதாவது 68, 69 மற்றும் 70வது மேட்ச் நடக்க போகிற கடைசி லீக் மேட்சஸோட நாள் வந்து இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நடக்க போகிற மேட்ச் வந்து இன்றைக்கி மத்தியானம் நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் வந்து மேட்ச் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து சாம் கரன் வந்து கிடையாது, அவர் வந்து இங்கிலாந்து கிளம்பி போயிட்டார். அதே மாதிரி பேஸ்டோவுக்கு வந்து கிடையாது, ஸோ அவரும் இங்கிலாந்து கிளம்பி போயிட்டார். ஸோ பல மாற்றங்கள் வந்து பஞ்சாப் அணியில் வந்து இருக்குன்னு நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் கேப்டன்சி வந்து நேற்றே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஜிதேஷ் சர்மா தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறதாகவும், சிகர் வந்து ஆட போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் இம்பேக்ட் பிளேயராவது வருவாரான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது நடக்குமா நமக்கு தெரியல. ஸோ அதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வந்து, அதாவது எஸ்ஆர்ஹெச் சன்ரைஸ் ஹைதராபாத் வெற்றி பெறுவதன் மூலமாக அவர்கள் 2ஆம் இடத்துக்கு போவதற்கான பிரகாசமான வாய்ப்பு என்பது இருக்கும். பட் அவங்க ஜெயித்தாலும் ராஜஸ்தான் வந்து இன்றைக்கி தோக்கணும். ஸோ தோற்றாங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே 2ஆம் இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இதன் மூலமாக ஃபஸ்ட் குவாலிஃபயர்லேயே வந்து அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்குது. ஸோ அது என்ன நடக்குமோ இன்றைக்கி நைட்டு தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதே போல் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு 7:30 மணிக்கு தொடங்க போகிற இன்னொரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா, கொல்கத்தா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் வந்து மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தில் கூடிய கவுஹாத்தி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸோட ஹோம் கிரவுண்டான ஹைதராபாத்தில் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுஹாத்தி ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேசிங் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 9 மணி வரைக்கும் பவுலிங்க்கு கொஞ்சம் சாதகமாக இருந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ என்னோட 2வது பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டாஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆரும் தோற்றாலும் அவங்க ஃபஸ்ட் இடத்துல தான் இருப்பாங்க. யாருமே 10வது புள்ளிக்கு போக முடியாது. ஸோ அவங்களுடைய முதலிடம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் வென்றால் 2ஆம் இடத்துக்கு போகலாம், இல்லை என்றால் அவர்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படலாம் என்கிற ஒரு சூழல் நிலவுகிறது. ஒருவேளை இன்றைக்கி சன்ரைசர்ஸ் தோற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் குவாலிஃபயர்லேயே போட்டிடுவதற்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாகும். ஸோ என்ன நடக்க போதும் நமக்கு இன்றைக்கி நைட்டு வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு 11 மணிக்கு போல் 11:30 போல் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ எனங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த 2 மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களையும், இந்த ஐபிஎல் சீசனை யார் வெல்வாங்க அப்படிங்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடும்படி நான் கேட்டுக்கிறேன். அதே போல் ஆர்சிபி நேற்றைய வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடும்படி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு